ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஆம்லேட் தோசை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பீஸா டைப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம தோசை மாவு ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், தோசை மாவு ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வந்து ஆயில் போட்டுக்க போகிறோம். ஆயிலெலாம் போட்டுட்டு தோசையை திருப்பி போட்டு ரெடி பண்ண போகிறோம். தோசை வந்து ப்ரௌனிஷாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து மில்லட் மாவில் செய்கிற தோசைங்க. உங்களுக்கு வந்து மில்லட் மாவு வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தோசை மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா மில்லட் அரிசியுமே யூஸ் பண்ணி தோசை செய்யலாம். அது உங்களுக்கு வந்து எது நியர்பையில் கிடைக்குதோ அந்த அரிசி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா, குதிரைவாலி இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் டயபெட்டிக் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா இட்லி தோசை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி கொடுக்காமல் இந்த மாதிரி மில்லட்டில் கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். வித் வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம குதிரைவாலி கஞ்சியும் போட்டிருக்கோம், குதிரைவாலி பொங்கலும் போட்டிருக்கோம். ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதை போய்ட்டு பார்த்து நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து ரெடியான பிறகு இந்த மாதிரி பபுள்ஸாக வந்த பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த கரண்டியில் பேக் சைடு வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து மேலே தேய்ச்சிக்க போகிறோம். அந்த மாதிரி ஏன் தேய்ச்சி விடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹோட்டலில் எப்படி நம்ம அந்த ரோஸ்ட்டு மாதிரி சாப்பிட்றோமோ சேம் அதே போல் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். அவங்களும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் தேய்ச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கணும்னா கொஞ்சம் அந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ தோசை ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் வந்து ஒரு முட்டையை உடைச்சி மிக்ஸ் பண்ணி மேலே வந்து ஊற்ற போகிறோம். நீங்கள் முட்டையை உடைச்சி டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா அது ஒரே இடமா நின்றுடும். ஓகேங்களா? மிக்ஸ் ஆகாது எல்லோவும் ஒயிட்டும். இந்த மாதிரி நீங்கள் கிளாஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா அந்த தோசையில் வந்து எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பார்த்திங்கன்னா எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டு மட்டும் எங்கே போடுறீங்களோ அது பக்கத்தில் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நம்ம வந்து மேலே வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு வந்து கொஞ்சமாக தேவையான அளவு. ஆல்ரெடி நமக்கு தோசை மாவில் சால்ட் இருக்கும். முட்டையே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சால்ட்டு அந்த டேஸ்ட்டு இருக்கும், நமக்கு உப்பு உடைய டேஸ்ட் இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். சால்ட் ஆட் பண்ணி மேலே வந்து காரத்துக்கு வந்து ரெட் சில்லி போடுறோம், நம்ம கரம் மசாலா. ஓகேங்களா? ரொம்ப இல்லைங்க, லைட்டாக. இப்போ சால்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி போட போகிறோம். ரெட் சில்லி இருந்தால் நீங்கள் ரெட் சில்லி பவுட்ரு போடுங்க. இல்லை நார்மல் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் இருக்குது அப்படின்னா அந்த நார்மல் மிளகாத்தூளை கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. சரிங்களா? இப்போது லைட்டாக அந்த ஸ்மெல்லு வந்து மசாலா டேஸ்ட்டு வரதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா கையில் சும்மா லைட்டாக எடுத்து போட்டால் போதுங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சும்மா ஒரு பிஞ்சு, அவ்வளோதான். நம்ம மஞ்சள் பொடி போடுவோம் இல்லைங்களா, அந்தளவு ஒரு பிஞ்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா தோசையை அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் எடுத்துடணுங்க. திருப்பி அதில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் வைக்க போகிறோம். ஓகேங்களா? சாரிங்க, சீஸ் வைக்க போகிறோம். நம்ம வந்து இப்போது சீஸ் வச்சாச்சு. சீஸ் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு தக்காளி கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து அந்த தக்காளி கிரேவி வந்து வச்சு இப்போ ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மடித்து எடுத்தோம்னா தோசை ரெடி. நீங்கள் சீஸ் வந்து ரொம்ப நேரம் ஹீட் ஆக தேவையில்ல, தோசையில் இருக்கிற ஹீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மடித்து ஒரே ஒரு திருப்பு மட்டும் நீங்கள் திருப்பி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு கொடுங்க, ரெடி பண்ணி கொடுங்க. ஒரே மாதிரி தோசை இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தோசை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தோசை மட்டும்தாங்க செய்ய சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நமக்கு அது கட் பண்ணும் போதே நல்லா இருந்தது, சீஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், கட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சீஸ்லாம் வந்து எந்த அளவு மெல்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆம்லேட்டுடைய டேஸ்ட்டு, தோசையுடைய டேஸ்ட்டு, உங்களுக்கு அந்த சீஸுடைய ஃப்ளேவரு எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு அந்த பீஸா சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.